சுபத்திரை என்று சொன்னால் வடமதுரை ஆண்டு வந்த தேவகிக்கும் 9ஆம் முறை பிறந்தவள் இந்த சுபத்திரை. அப்படி பிறந்தாலும் என்னுடைய தாய் மாமன் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டு மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் நாங்க 4 பேர் தான். யாராரு? எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்தி, எங்க நட அண்ணன் கோபாலக்கண்ணன், எங்க சின்ன அண்ணன் சாத்தகி அண்ணன். நான் 3 பேருக்கு ஒருத்தன், நான் ஒருத்தி. 3 பேருக்கு நான் ஒரே ஒரு தங்கை. என் பெயரோ சுபத்திரை. அப்பேரிவட்ட கண்ணனுக்கு தங்கையாக பிறந்து நான் யாரை மாலையிட்டு எங்க வீட்டுக்காரு அப்படின்னு உனக்கு தெரியாது. சொல்ற ஒரியா அந்த காண்டாவனமே அறிந்த எப்படி என்ன ஐவர் ராஜாக்களில் நடைபெறந்தோர் மன்னன் என் அத்தை மகன் அது அத்தின பெருமாளை மாலையிட்டவர் இந்த சுபத்திரை. அப்படி அவரை நான் மாலையிட்டு அவரும் நானும் சந்தோஷமா இருந்து தம்பி ஒரு புள்ளியும் பேசிட்டுண்டா உயிரோடு இருக்குதா செத்து போச்சான்னு கேக்குறா. ஏண்டா என் மகன் எப்படி இருக்கா? நல்ல காலக்கண்ணு மாதிரி, நல்ல சிங்கம் போல கடிஞ்சு எடுத்த காலக்கண்ணு மாதிரி இருக்கா. அப்பேற்பட்ட மகனை பெற்று எடுத்திருக்கேன். அவன் பேர் என்ன? அபிமன்யு. ஆனா தம்பி என் மகனுக்கு இப்ப கல்யாணம் நடந்துச்சு.
மருமகன் சம்பாதிச்சுட்டா ஆமா என் மகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்குது 2 பொண்டாட்டியா ஆமா ஆமா வர்றா ஆமா பின்ன எங்க அண்ணன் நாங்க கோபாலகண்ணன் இருக்காரு ஆமா அவருடைய தங்கை அவருடைய பொண்ணு சுந்தரி அவர் பொண்டாட்டி இப்ப விலாடன் மகள் ருத்தரி அது ஒரு 2வது பொண்டாட்டி ஆமா ஆனா சின்ன மருமக அவன் முழு அம்பருக்கு அப்பதான் கல்யாணம் ஆயிக்குது கல்யாணம் ஆயிக்குது இப்பதான் கல்யாணம் ஆகி இப்பதானே 1 மாசம் கூட அவன் 2 மருமக சம்பாதிச்சிருக்கேன் எந்த குறையும் கிடையாது ஆனா எங்க வீட்டுக்காரு எங்க இருக்காரு தெரியுமா எங்க இருக்கிறானோ அந்த பருவ துரியோதன சதியால அத காட்டுக்கு சென்று அத காட்டிலே 12 வருஷம் முடித்து அத இப்ப நாட்டிலே உபலாயம் என்ற நாட்டிலே இருக்கிறாங்க இப்ப நாட்டுல இருக்காங்க உபலாய நாட்டுல ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஓ நிருபமா ஆமா நிருபம் தான் வந்திருக்குது ஆமா இது எங்கடா வந்துக்குது இது ஜெயகாந்தன் நாட்டுல இருந்து வந்துக்குது ஓ சரி இது நெருப்பத்தை பிரித்து பறித்து பார்த்தா எங்க அக்கா பாஞ்சாலி எழுதிருக்காங்க ஆமா உபலாய நாட்டுல வந்து இருந்திருக்கு எங்க அக்கா பாஞ்சாலி எழுதிருக்காங்க ஏன்னா வருடம் ஒரு முறை அத கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம் ஏன்னா மன்னன் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க அப்படி தாலி பூஜை செய்வோம் ஆனா 12 வருஷமா காட்டுல இருந்தாங்களே ஆனா இப்ப நாட்டுல உபலாயத்துல இருக்காங்க அப்ப எல்லாம் 8 பட்டம் திரி வந்தால் எல்லாம் கும்பலா கூடி அத கங்கா கௌரி பூஜை செய்ய வேண்டும் அப்படி என்று எங்க அக்கா பாஞ்சாலி நிருபம் வர சொல்லி நிருபம் அனுப்பியிருக்காங்க சரியா ஆனா தனியா போக கூடாது ஏன்னா இன்னும் 8 பட்டத்திரி கூட வரணும்ல ஆனா என் அக்கா நாகக்கண்ணி இருப்பா அவளை மட்டும் கூட்டு போலாம் நாகக்கண்ணி ராஜர்கண்ணி நாகராஜன் குமாரத்தி பெயரோ நாகக்கண்ணி ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு எப்படி திருமணமாக தெரியுமா எப்படி எங்க நாட்டுல வெளிச்சம் எந்த நேரமும் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கும் ஏன்னா நாகக்கண்ணிக்கு ஏன்னா நாகலோகத்தில் எந்த நேரமும் வெளிச்சம் ஒழித்துக் கொண்டே இருக்கும் ரத்தினம் ஆனா வைரம் எந்த நேரமும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் அப்படி இருந்தாலும் எனக்கும் வீட்டுக்காருக்கும் எப்படி திருமணம் செய்யணும் எப்படி என்னுடைய நாட்டில் எதுவுமே நாட்டில் குளக்கரையை திறந்தோர குளிப்பது வழக்கம் அந்த நேரத்தில் நான் குளித்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றேன் குளக்கரையில் அப்போ அந்த 5 ராஜாக்கள் நடுப்பிறந்தோராகிய பெருமானும் அந்த குளக்கரையில் பார்த்தேன் அழகான உருவமாக இருந்தார் அப்போ அவரை ஈர்த்துக் கொண்டு வந்து நாட்டில் திருமணம் செய்து வைத்தீங்க திருமணம் செய்து எனக்கும் அவருக்கு திருமணம் ஆகி குஞ்சு குழாவி அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்று எடுத்தோம் பரவாயில்ல அவருடைய பெயரோ நல்லரவன் ஒரு புள்ளையை பெற்றுட்டீங்க நல்லரவன் அப்ப நான் யாரை மறந்திருக்கின்றேன்
ஆனால் அழக மன்னன் ஆமா அர்ஜுன பெருமான் காண்டிபன் அப்படி சொல்லப்பட்ட பெயரோ அர்ஜுன மகாராஜன் ஏமா நிருபம் வந்துக்குது ஓ எங்க செஞ்சது இது உபராயப்பட்டு வந்துக்குது பாரு உபப்பலாயப்பட்டு வந்திருக்குது ஆமா பாஞ்சாலி அக்கா எழுதின நிருபம் ஏன்னா 12 வருடத்திற்கு கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம் அது ஏற்றி நின்று போய்விட்டது ஆமா இப்ப இந்த வருடம் நடத்தி ஆக வேண்டும் அப்படி என்று உபலாக்கிறாங்க இந்த உபப்பலாயம் தன்னை தேடி வந்து விட்டது வந்துவிட்டு ஊப்பலாயம் ஆமா ஆனா ஏண்டி அக்கா பாக்கலாமா அக்கா பார்த்தாக வேண்டும் ஆமா சரி பார்க்கலாம் சரி 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 அக்கா உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு 13 வருஷமா நாட்டுல கணவரோடு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் 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 அக்கா சொல்லம்மா அக்கா சொல்லுமா நீங்க குருப்பத்தே ஐயோ
சந்தோஷமா எல்லாம் நல்லா இருக்கு, அது போதுங்க. அக்கா அக்கா நீ நிருபம் வேண்டியது எங்களுக்கெல்லாம் வந்தது. இப்ப நாங்க வந்துட்டோம். சுமந்திரா நான் எத்தனை பேர் வந்திருக்கோம்? நம்ம அக்கா தங்கச்சி எத்தனை பேரு? நம்ம 8 பேர். 8 பேரு. ஆமா 6 பேர் இருக்கிறோம். ஆமா, இன்னும் 2 பேர் வரல. 2 பேர் காணமே. ஆமா இந்த மேவலோகத்தில் இருக்கக்கூடிய மின்னொளி அவளையும் காணோம். சின்ன பொண்ணு. ஆமா இந்த பாதாள உலகத்தில் இருக்காரு பாகவதி போகவதி, அவளையும் காணமே. 2 பேர் காணமே. என்ன பண்ணிருப்பாங்க? இன்னும் வராது. நல்லாரு வணக்கமா வச்சா நான் வணக்கமே வைக்கிறேன். நல்லா யாரு விளக்க புரியுதா? எங்க சுடுகாட்டுல இருந்து அஞ்சு வந்துக்கிட்டு யார் தெரியுமா? யாரு? நான் தான் பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய போகவதி. உன் பேரு வாகமா? இல்ல வாரம். போகம். ஆமா. ஆனா ஏய் சித்திரி நிருபத்துக்குது படி. நீ படியம்மா. நீ படிச்சவரா? இல்ல நான் குடிச்சவரு. திரௌபதி அக்கா எழுதிக்குது. ஆமா 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆமா கங்கா கௌரி பூஜை. கங்கா தாலி பூஜை. ஆமா அதனால மாங்கல் இழிக்க மன்னன் பிடிக்க மாங்கல் இழிக்க வேண்டும். ஆமா அப்படி வந்து இது ஆமா எங்க போகணும்? உலாப்பட்டினம் போகணும். உலாப்பட்டினம் போகணும். ஆமா அட உலாப்பட்டினம் தன்னை தாண்டி அம்மா சீக்கிரமா போயிட்டா? பரவாயில்ல போ. அக்கா இருக்காளா? இருக்காங்க. போகவதி வந்து சொல்றேன் அக்கா வந்தாளா? நீ போல பாருங்க. வாக்கா வாயிலடி ஓ அக்கா ஓஹோ அக்கானா ஏமா நீடா போகுது. ஓக்கா பாப்பா சாட்டா போடுவேன். போடு அக்கா மாறு சரணா. அக்கா அனைவருக்கும் வணக்கம். அக்கா கும்பலா கூடுகிறேன். நம்ம தாலி ஆக போறோமா? வர்றதுக்கு ஏமா நம்ம கும்பலா சேர்ந்தா தாலி ஆக போறோமா கேட்டா? ஏண்டி தாலி நிலைக்க? ஆமா பூஜை செய்ய போறோம். மன்னன் பிழைக்க மாங்கல்ய நிலைக்கு அந்த கங்காகரி பூஜை செய்கிறோம். தாலி அறுந்து கைத்துல தாலியை காணா வீட்டை பண்ணா எப்படி வர? வந்த அவசரத்துல தாலி அவுத்து பொட்டில பூட்டு போட்டு வச்சோம். பண்ண அதான் தாலி அடிக்கிறானே. ஆமா அவன் சுத்தமான தாலி அறுத்த பையன். ஓ வயல அறுத்து விட்டுருவான். நான் தாலி அறுத்தவன். ஆமா எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க. எத்தனை பேர் தாலி அறுத்துருப்பா? 5 பேருக்கு நான் தாலி எடுத்து கொடுத்துக்கிறேன். 5 பேர் தாலி அறுத்துக்கிறேன். அறுத்தா உனக்கு அறுத்துட்டு சத்தியம் பண்றா பாத்து. சட்ட மாட்ட ஓடணும். அக்கா நம்ம கும்பலா குடிக்கிறோம். ஆமா எல்லாம் வந்து மணி என்றி அக்கா என்ற நில்ல 7 8 5 4 3 2 தலைகையை பண்ணுற 1 தலைகையை பண்ணுற 1 2 3 நீ வரது அம்மா நேரம் ஆச்சு. வந்துச்சு. அம்மா நேரம் என்ன பண்ண? வரலாம் பார்த்தா பூமி வெடிக்கல. ஓஹோ பூமி வெடிக்கும் பார்த்தா வெடிக்கல. ஒரு வயசான கைவ மூத்திரம் அடிச்சான் மாறு. அது ஊறி போய் பூமி வெடிச்சு பாரு. அதுல பூந்து வேகமா வந்துச்சு. அதான் மூத்தரா தடிக்க மேல கை வசனம் இருக்கு.
நிருபம் எல்லாத்துக்கும் மேகலோகம் போனே இல்லையா போனேன் 8 பேர் இருக்கிறோம் காணுமே ஆளா பின்னலி போய் குடுக்குறேப்பா போஸ்ட் கொடுத்தியா இல்லையா போஸ்ட் கொடுத்தேன் இன்னும் காணுமே வரலையே அம்மா போஸ்ட் போஸ்ட் வந்து போஸ்ட் ஓ நீங்க எங்க இருந்து வரீங்க நான் இருந்து வந்துக்கிறேன் அப்படியா ஆமா பாரு போஸ்ட் வந்து படிச்சு பாரு ஏய் ஓ அடி மங்கையத்தன் தாதிகளா பாருங்கள் மடுலான நிருபத்தை பாருங்கள் இது எங்கிருந்து வந்ததோ இதை எழுதி விட்டவர் யாரோ இதனை பிரித்து பார்த்து என்ன தெரிகிறவா குப்பா குப்பா சொல்லியம்மா ஆமா டேய் டேய் ஏய் இவனுக்கு தூ மாட்டாரு இப்படி தெரியாமா மின்னாட்டிலிருந்து முடிச்சுட்டாங்க சரி 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 இது பேசாது ஆமா இதை யாரு எழுதிருப்பா நம்ம எழுதிக்கிறாதா சரி மந்தன் வச்சுக்க சொத்தை வந்தா ஆமா சரி என்னம்மா திருட்டு பெரிய துன்பமா போச்சுறாங்க எம்மாடி சொல்லியம்மா இத வாசித்து பார்க்கும் போது மாதரே எங்க அக்கா எனக்கு வருத்த நிருபம் அறிய பாசமுள்ள பாஞ்சாலி எனக்கு பார்த்து விடுத்தாரி பாவை என்னை வரவே தாவி எழுதி மகாராஜேஸ்வரி மகாக்கிரம தங்கை மின்னலொலிக்கு அக்கா திரௌபதி எழுதக்கூடிய நிருபம் ஐவர் ராஜாக்கள் சூது பகடை ஆடி நாட்டு ராட்சியத்தை பறித்த துரியோதனன் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அக்காத வாசம் போக சொல்லிட்டான். இப்ப 12 முடித்து ஓராண்டு அக்காத வாசத்தை கழித்து விளையாடல் அழிக்கப்பட்ட உபலாவி பண்றதை தங்கியிருக்கிறோம். நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கோம். அதனால வருஷா வருஷம் மண்ணின் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்க நாம கங்கா பூஜை செய்வது வழக்கம். ஆமா. அதனால இந்த 12 வருஷமா 13 வருஷமா நம்ம கங்கா பூஜை செய்யல. இப்ப உபராவி பட்டணத்துல பாண்டவர் சந்தோஷமா இருக்கிற காரணத்தால இப்ப இந்த பூஜையை நம்ம செய்யணும். அதனால 8 பேர் பட்டஸ்திரி எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு நம்ம கங்கா பூஜை செய்யணும். இந்த நிருபத்தை கண்டதும் அடியே தங்கா மின்னலொலி சீக்கிரம் வாடி அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. ஆமா. ஏண்டா குப்பா இன்னைக்கு அவ
பொட்டில வச்ச நகை அடவுல வச்ச நகை அவ எடுத்து மாட்டி கூட்டிட்டு வருவான். ஆமா நான் தான் ஆம்படியா இல்லன்னு ஐயாயிரத்து கைட்டு போட்டுட்டு நான் அலங்கோரமா இருக்கிறேன். ஆமா ஏண்டி நீ ஒரு சின்ன பொண்ணு ஐயாயிரத்து சின்னவ தானே. ஆமா ஏண்டி இப்படி வந்துகிற அப்படின்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது புரியுதா? அதான் நகரட்டியே எப்படி போறது நீ எதனா ஒரு வழி சொல்லலாம். அதானா நீ எதனா ஒரு வழி சொல்லு. என்ன வழி சொல்றது? இருடா இரு சரி சரி இருப்பா எப்படி அங்க கூட்டத்துக்கு போகலாமா? என்ன சொல்றீங்க? ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறா என்ன சொல்லுவாள் அழுவா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா? நகை நட்டு இல்ல புறத்தை அவுத்து போட்ட அலங்கோலமா இருக்கிற தங்கங்களா? சரி அப்ப போல பொறுப்பிடலாமா? சரி நம்ம எதனா ஒரு சாக்கு போட்டு சொல்லுவோம். எப்படி கேட்டா நான் குளிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் நெருப்பு எடுத்து வந்தாங்க. அதை எடுத்து கைக்கு வச்சுட்டேன். அர்ஜென்டா வந்துட்டேன் நகை போடல அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்றீங்க? திருட தூக்கின்னு போடான்னு சொல்றா. ஐயோ திருட தூக்கின்னு போடான்னு சொல்றா இல்லையா? ஆமா அது ஒரு நல்ல எழுதண்டா. நகையெல்லாம் காய்ச்சி நகை காணத்துக்கு அவன் என்ன சொல்றான்? குளிக்கும் போது கைக்கு வச்சுட்டு நான் அர்ஜென்டா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. திருடன் தூக்கின்னு போட்டான். கரெக்டா தான் சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டான். கரெக்டா தான் சொல்லிக்கிறான். அவன் திருடன் தூக்கின்னு போட்டான் அப்படின்னு சொல்லிடு. இவன் பேர் என்னதான்? பூமி தரன். அப்ப எந்த திருடன் தூக்கலான்னு கேட்டா பூமி தரன் தான் திருடனா? நீயே மாட்டிக்கிறியா பையா? சரி பரவாயில்ல. என்ன கொஞ்ச நேரம் பேச தெரியுதா? பாத்துட்டு போகுது. எங்கெல்லாம் பாதம் பண்ணி உனக்கு சரிமான்னு சொல்லிட்டோம். ஆனா உன் மேல ஒரு கோபமா இருக்கிறா. யாரு போகுது? அம்மா நேரம் அவன் எங்க போனாலும் கோபமா இருக்கிறா. அவளை நீ தனியா பார்த்தா அதிகம் கோபமா இருக்கிறா. அவன் வந்தாளா? நானே பூல வந்து பட்டு மேல எடுத்துட்டு வந்தேன். மட்டு குதிக்கிட்டு அதான குதிச்சா பூமியில எத்தனை பண்ண போயுமோ? அப்பா எங்க போனவாடி கடிக்கிறப்பா ஆம்படியால போனவள அந்த கரை அம்மா அகலஞ்சது பத்தியா? கரை அம்மா அகலஞ்சது பாரு. போனவாடி கடிக்கிற போற என்ன
எனக்கு தான் தெரியும். என்ன தெரியும்? பாரு இப்ப எப்படி? அது பார்த்து எனக்கு தெரியும். நான் பூலாவுக்கு அது நடமாட்டம் உண்டு. அது பார்த்து என்ன இப்ப பாரு. ஓ போதும் கால அகலம்மா திரியம்மா. பிரிச்சு வைனா சுருக்கி வைப்பா. ஆமா கால விரிமானா அது சுருக்கும். அப்ப உட்கார்ந்தா படுத்துக்கும். படுனா ஏஞ்சிருக்கும். ஆமா அது பாசை எனக்கு தான் தெரியும். அது பார்த்து எனக்கு தான் தெரியும். ஏன்னா என் மூத்திரத்தை கொடுத்துக்கிறேன். சத்தியமா நாங்கெல்லாம் 8 பேர் அம்மா அழவா இருக்கிறோம். ஐயா 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 என் வீட்டுக்காரன் சனியில பார்த்து கட்டிக்கிறான். என்கிட்டயும் ஒரு ருசி இருக்கு. கலாபாயம் பாத்தீரியா? கலாபாயம் ஏய் கலாபாயம் பாத்தீரியா? அது மேல எப்படி இருக்கும்? முள்ளு மாதிரி இருக்கும். அதை அரிஞ்சு அத சோளை இருக்கு பாரு. சோளை அது ரொம்ப ருசியா இருக்கும். அந்த சோளை அது எம்மா ருசி இருக்கும். அந்த மாதிரி தனி ருசி இருக்கு. மருந்து தூங்கிட்டா கிணறு வருவா பழகிட்டா. அதனால ஞாபகமா இருக்கிறதுக்காக தான் ஒரு உருவம். சரி அக்கா உங்களி நல்லா இருக்கியாம்மா? தொண்டை நல்லா இருக்கும். மாதிரிகுளம் மணி மாமுத்து மாணிக்க அவளை பார்த்து என்ன பாரு? மாதர்குலம் மணி மாமுத்து மாணிக்கம். மாதர்குலம் மணி மாமுத்து மாணிக்கம். அவன் மாதர்குலத்துக்கெல்லாம் மாணிக்கமாவ. நாங்கெல்லாம் எவ்வளவு அழகா மாதிரி நாங்களாம் எவ்வளவு அழகா இருக்கிறோம். அவளை பார்த்து சொல்றியே எந்த வகையில அவன் மாதர்குலத்துக்கு மாணிக்கம்? எந்த வகையில அவன் மாதர்குலத்துக்கு மாணிக்கம்? நான் என்ன சொல்றேன்? எப்படி? நீ தான் பொம்பளை. ஆமா நானும் தான் பொண்ணு. பொம்பளை. நீ தான் பொட்டு வச்சுக்கிறேன். பொட்டு வச்சிருக்கேன். நானும் தான் பொட்டு வச்சுக்கிறேன். ஆமா எங்க அக்கா எம்மாங்களும் வச்சுக்கிறேன். ஏன் தெரியுமா? எப்படி? நீ தான் புடவை கட்டிக்கிறேன். நான் தான் புடவை கட்டிக்கிறோம். எம்மா தூக்கி கட்டிக்கிறா பாரு. இது அவளை விளக்கு சொல்லுவான். பாப்பா எக்கா எக்கா நெத்தில இவ்வளவு அகலமா போட்டு வச்சிருக்கிய. ரோட்ல சிக்னல் லைட் இருக்கு அது மாதிரி என்ன காரணம் அக்கா? அதுக்கு அர்த்தம் இருக்கு பாப்பா. எப்படி? ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், ஒரு மங்கைக்கு மஞ்சள் குங்குமம் இடுதல், ஒரு விதவிக்கு விபதி இடுதல். நம்ம எம்மா அகலமா பொட்டு வைக்கிறோமோ அம்மா நாளைக்கு நீடித்திருப்பா கட்டணும். அப்படியா? அப்ப பொட்டு சுருக்குனா பொட்டு சுருக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு பொட்டு சுருக்குமோ அந்த அளவுக்கு பாதிரியா சுருக்கி போடுவோம். நம்ம கட்டணும். ஓ அம்மா அர்த்தம் சேலை மான் தூக்கி முட்டியா ஆயிரத்து கட்டிக்கிறியா? ஓ அது என்ன காரணம்? நம்ம எந்த அளவுக்கு போடுவேன் தூக்கி கட்டுமோ அந்த அளவுக்கு குடும்பம் தூக்கிட்டு போயிடும். அப்ப இறக்கி கட்டக்கூடாது. இறக்கி கட்டக்கூடாது. இறக்கி தறியோட போயிடும். தனியா போயிடும். அப்ப சேலை அவுட்டு தாப்பா கட்டிக்கினா குடும்ப கலச கட்டிக்கோ. குடும்பம் கலந்து கட்டாங்க. கூட்டு போறா கேவா. அக்கா ஒரு பொண்ணுனா எப்படி நான் காட்டுற பாரு. சொல்லு நான் பல்ல நான் வயல வரேன். ஒரு பெண்ணு இந்த பூமியில பிறந்தா இப்படித்தான் இருக்கணும்னு எடுத்துக்காட்டா வந்தது எங்க போகோஜி அக்கா. இப்படிதான் இருக்கணும். சத்தியமா எந்த தையத்தான் தெரியல. நீ என்ன பூரா வெள்ள வெளியாகுது? என்ன வெள்ள வெளியா பூர்ண மொத்தமா இருக்குது? அது பெரிய கதிராமையா. என்ன கதையம்மா? எங்க அக்கா நிர்ம கொண்டு வந்தாங்களா? ஆமா. அத 12 வருஷம் ஒரு முறை கங்காக்காரி பூஜை சொன்னாங்களா? ஆமா. அதெல்லாம் பட்டு நெல்லு குத்தி ரைஸ் மில் கட்டி போனா நெல்லு குத்தி வரலாறு வேச்சு போன பாரு. அந்த டபரால கொட்டிட்டு அந்த டபரா தூக்கி அந்த அலாரத்துல கொட்டலான்னு போன அங்க ஓடுற பிட்டு ஜாயிண்ட் பிட்டு அடங்குது. நான் எடுத்து இப்படி கொட்டவும் அந்த பெல்ட் அறுத்துக்கிட்டு அப்படியே வயசுக்கு போயிடுச்சு. அது ரத்தம் தானே வரணும். இல்ல வெள்ள வெளியா பூர்ண மொத்தமா இருக்குது. கவுடிக்கா முட்டை ஷூ பிடிச்சிட்டேன். இந்த கையை செத்து இருப்பான். நின்று பேசாத பீடி வாசல் போடா. சரக்கு வாசல் வச்சுட்டு போய்
ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துக்குமா? சரி போட்டு கூட தூக்க பொங்கல் வைக்கலாம். அப்படி வச்சா நான் வந்துட்டேன். இதுதான் வருஷம் நான் மல்ல வெட்டி ஏதாவது போங்க அடுப்பு வெட்டி வராம ஆமா ஏன்னா ஏற்கனவே எனக்கும் போகுவதுக்கு சரியான சண்டை வந்து அதனால தொட்ட கடிச்சு அதனால இன்னைக்கு சண்டை வரக்கூடாதுன்னு சண்டை வர நான் அடுப்பு அடையாளம் வச்சுட்டு போய்க்கிறேன். ஒண்ணுமே உங்ககிட்ட வந்து சண்டை அடுப்பு சொல்லிட்டா நானும் அடுப்புக்கு அடையாளம் வச்சுட்டு போய்க்கிறேன். ஆளே வச்சு போன வருஷம் அடிக்க வச்சு போய் அடையாளம் காட்டுறது நான் நாமம் போட்ட கஞ்சி எடுத்து வச்சு வந்தேன். ஏ பையா நீ ஆளை வச்சா ஆளே நிக்க வச்சுக்கிறேன். ஏய் என் அடுப்பு அடையாளம் காட்டுற எங்கடா இருக்குது அடுப்பு? அடுப்புல எனக்கு தெரியும் அடையாளமா நான் வச்சுக்கிறேன். எப்படி இதுக்கு நேராக பாரு எங்க இதுக்கு நேராக பாரு எங்க இதுக்கு நேராக பாரு அடுப்பு அடுப்பு காமிச்சியா? அப்புறம் வேற குச்சி எடுத்து விட்டுட்டு போயா? ஏக்கா பொங்கல் வச்சாச்சா? பொங்கல் வச்சாச்சா? கந்தலா அடுப்பு காட்டலாம் வேற குச்சி எடுத்து சொல்லிட்டு போய் கந்தல் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து காட்டினா மாதிரி ஆம்பியா எப்பவே செத்துரு உனக்கு கட்டுறேன். நீங்க நீ அங்க கொடுத்தா இருக்க என்ன பண்றது? அவன் நேரம் கொஞ்சம் கெட்டியா இருக்குது. அடுப்பு வச்சாச்சு பொங்கல் வச்சாச்சு. நானு சக்கரை பொங்கல் ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டேன். அதிகமா பால் ஊத்தி நல்ல வெல்லம் போட்டு பொங்கல் வெண்பொங்கல் நெய் ஊட்டி அதுல எல்லாம் போட்டு வச்சுட்டேன். சரி நானும் பால் பொங்கல் வச்சுட்டேன். நானும் பொங்கல் வச்சுட்டேன். என்ன போட்டேன் அக்கா? அலரி கொட்டி நைசுக்கு போட்டு வச்சுக்கிறேன். அலரி கொட்டை போட்ட பொங்கல் யாரு கொடுத்தா? அது யாருக்கு அது அலரி கொட்டை போட்டு வைக்கிறது? அதான் உனக்கு தான் ஒரு உண்டை கொடுப்பேன். அப்படின்னு வந்தார போய் வாங்க கையில் வாங்கி அலரி கொட்டை போடுவாங்க. சரி என்ன விளையாட்டு எங்கடா 3 இடத்துல கூட்டம் போட்டு பேசுவோம். பெண்களுக்கு தலைக்கான ஒரு கும்பி அடிச்சா நீ நான் மட்டும் பாப்பா போக நாம நீ நான் மட்டும் குச்சாட்டம் ஆடலாம். அக்கா நான் பாட்டு பாடுவேன். நான் பாட்டு பாடி கவர்மெண்டா பரிசு கொடுத்தது எனக்கு. கவர்மெண்டே உன் பாட்டுக்கு கவர்மெண்டே பரிசு கொடுத்துக்கிட்ட. அப்படி என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பேத்து காதுல போட்டாங்க. நீங்க அதான் கூட போப்பாங்க போடி பாட்டுக்கு அதானி வரும். ஏய் கிரி அக்கா அலமரத்த பாரு அலமரத்த வேற பாரு அலமரத்த பாரு அலமரத்த வேற பாரு அலமரத்த பாரு அலமரத்த வேற பாரு அலமரத்த எங்க போறீங்க? அக்கா நீ ஆல மரத்தை பாரு அடி மரத்து வேற பாரு எல்லா மரத்தையும் போய் தேடி வர ஆல மரம் இல்ல. அங்க போகுதா? அரே பாசத்துல போய் கிளம்பி பாரு. அலமரத்த பாரு அலமரத்த வேற அலமரத்த பாரு அலமரத்த வேற குழம்ப பாரு போடுனாக்கே அலங்கார பாரு அவர்
இருக்குது பாரு துண்டு தேடி ஏய் சாத்தி கொண்டா சிவபூஜை நடக்க சொல்லிதான் அக்கா கௌரி பூஜை நடக்க சொல்லிட்டு எங்கோ கடை வாங்கி பிள்ளாடி புதுசா வாங்கி போட காலாடி மூக்குட்டியா இல்லடியா இல்ல தோடா அது இல்லடியா இல்ல ஆரமா அது இல்லடியா அது இல்லடியா என்ன அப்புறம் என்னதான் பிள்ளாடி புதுசா வாங்கல என்ன புதுசா வாங்கி போடலாமே காலாடி என்ன அக்கா பொடல இருக்குமா முந்தானியா அத காணாடி அத காணாமா பின்னாடி கலந்து பாரியே முந்தானி அடி முந்தானி முந்தானி தெரியாத முந்தானி சரி எல்லாம் சரி கும்மிய கட்சி அழகா விளையாட்டோம் எல்லாம் கும்பல பொங்கல வச்சாச்சு கல்பி எடுத்து சாமி கும்பிடணும் கும்பல நாள் இருக்குமா பாரு பாரு 1 2 3 4 5 6 7 ஆமா அந்த சின்ன முடி நானா ஆமா யாரு அந்த மின்னலி சரிங்க என்ன பக்கத்துல போயிருப்பா ஏய் பேசாதடா நான் கூப்பிடுறேன் ஓஹோ தங்க மின்னலி எங்கடி போயிட்ட வாயண்டி ஐயோ பாப்பா மின்னலி சீக்கிரம் வாயாண்டி எல்லாம் 7 லட்சம் கட்டப்பட வாய தரணும் கூட்டம் ஒட்டே விட்டுரும் அடியே மின்னலி அடி ஒளி 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 அடி தாலி அறுக்க தாலி நினைக்க அப்பதான் பட்டு வரும் அக்கா நீ கூட்டலாம் பண்ணுவோம் அடியோ தங்கா மின்னலி அக்கா மாடி அம்மா வா வா என்ன சிவா அக்கா சொல்லுமா ஏமா என்ன உட்கார இது பாபா பாபா ஏன் மகன் ஒரு வாட்டமா இருக்கு ஏடா புள்ளைகளை கலத்தியா டேய் அடி வாட்டமானா பாடி வதங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன 10 நிமிஷம் முடிச்சிடுறேன் அக்கா சொல்லுமா நான் என்னவென்று என் குறையை சொல்லுவேன் அக்கா எந்த விதியை சொல்லுவேன் நான் மன்னன் இல்லாத பாவி மனசு இல்லை எனக்கு என் பொறைய எங்கக்கா போய் சொல்லுவேன் என்னம்மா உனக்கு பாரு அக்கா அதே சொல்ற கேளுக்கா அக்கா சொல்லுமா ஆம்படி அவன் இல்லைன்னா அழுதேன் எங்க அப்பா வந்து பூஜை பண்ண சொன்னாரு 48 நாள் ஈசனை கோரி தப்பம் பண்ணாங்க 47 நாள் முடிஞ்சு போச்சு 47ஆம் நாள் ராத்திரி
நம்ம வீட்டுக்காரரு என் வீட்டுக்கு வந்தாரு. சாண்டா குடிச்சோம் எங்க போய்கிறாமா? சாண்டை குடிச்சோம். ஆம்பியடி சாண்டை குடிச்சு கேட்பாங்க. கட்டினாம்னு கேட்பாங்க. கேட்கலாம் அதெல்லாம் தாடி கட்டல. அப்படி பூஜை பண்ணனா வந்தாரா வந்து கூப்பிட்டுருக்காரு. என் காதுல கேட்டேன். கதவை எட்டி வச்சு உள்ள பூந்து என்ன பிடிச்சி ஏத்தாரு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கத்தனை கதறினேன். அதெல்லாம் முடியாதுன்னு என்ன பரவத்தை போயிடுச்சு. வணக்கம் மச்சான், வணக்கம் மச்சான். அதனால உள்ள பூந்து எழுத்து கலாட்டம் பண்ணாரு. நான் என்ன பண்ணேன், அவரை பிடிச்சு நெட்டி தள்ளன. நெட்டி தள்ளன. என் வீட்டுக்கு வந்தா என்னதான் அவர் தள்ளுவாரு. அது கேசமா இருக்க அப்படி தள்ள பாரு. என்ன தெரியுமா அக்கா, பாயர் படியில இடித்து நெத்தில பெரிய காயம் பட்டு போச்சு அக்கா. எங்க 8 பேருக்கு நஞ்ச வச்ச பிஞ்ச வச்சேன். ஆமா, எங்க 8 பேருக்கு பிஞ்ச வச்சேன். அக்கா கணவர் வீட்டுக்கு வருவதற்கு என்ன வழி சொல்லு அக்கா. ஒன்னும் புரியல. காய் வீட்டுக்காரர் வரமாட்டாருமா. நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம கணவர் போய் சொல்லுவார். கோவிந்தா கறி வைக்கிறவா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க காரியா. அண்ணா நம்ம எங்க வீட்டுக்காரர் அவர் வர வேண்டி 42 நேரம் சிவ பூஜை செய்தாரு பாப்பா மின்னல். ஆனா இவர் போய் 48 ராத்திரி போயிருக்கிறாரு. ஓ ஆமா, இவர் சிவ ஆம்படியா வரணும் பூஜை செய்தாங்க மின்னல் வலி. ஆமா, அவன் 48 நாள வந்துட்டான். வந்துட்டு உடனே அவர் வந்த உடனே வாடின்னு சொல்லி பலவந்தமா அந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அப்பா பாப்பா மின்னல் சொன்னா நான் சிவ பூஜையில இருக்கிறேன், இன்னும் 15 நாளைக்கு தான் இப்போ வாங்க வரணும். நேரம் உங்களோட வீட்டுக்கு தான் வருவான். உன் அரண்மனைக்கு வந்தா நீ என்ன திரும்ப செய்யணும், நீ என்ன சொல்ல வேண்டும், உன்னை சேர கூப்பிடுவான். என்ன திரும்ப சொல்ல வேண்டும், என்னுடைய தங்கை மின்னல் ஒளி ஆசையை நீ நிறைவேற்றினா உனக்கு இந்த இடம் இல்லைன்னா இடம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லணும். உனக்குமா அப்படியே சொல்றான் சொல்றியா? வீட்டுக்கு வந்த வீட்டுக்காரர் ஒரு வாய்
கைது போதுல சரி போங்க வருவாங்க கிருஷ்ணா தங்கச்சிக்கிற மின்னல் ஒளி அவருடைய ஆசைக்கு இணங்கிட்டு வா அப்புறம் மத்ததெல்லாம் முடியாது கூட வரணும் என்ன தொட்டா என்ன தொட்டா தங்கை முடியாது முடியாதா யாரையாவது பயம் வருதா ஆமா அதனால் இனிமேல் இந்த நாடு வேண்டாம் நகர வேண்டாம் சொந்த பந்தம் தேவையில்லை அதனால் ஐயா சன்னியாசி இந்த பிச்சை எடுக்கிற வீட்டுல நீ ஏண்டா வர என் மாமூல் வீட்டுல நீ ஏண்டா வர என் கோயாங்கோக்கா போனதா என் கோயாக்கா போனதா பொண்ணு போனதா என் மாமூல் வீட்டுல நீ ஏண்டா வர நான் பிச்சை எடுப்பேன் நான் 35 வருஷமா பிச்சை எடுக்கிறேன் ஆமா நீ நம்ம இருக்கு வர நான் 30 வருஷமா இங்கே பிச்சை எடுத்துக்கிறேன் வர உன்னை விட 5 வருஷம் முன்னே எடுத்துக்கிறேன்
சன்னியாசி நீயா சன்னியாசி ஆனா பஞ்சாசி நீயா பஞ்சாசி ஆனா அது ஒரு பெரிய கதை. அது ஒரு பெரிய கதை. உங்க கதை என்ன கதை? என்னுடைய கதை 208 மனைவிகள் 12,208 மனைவிகள். கேட்டுக்க எத்தனை பொண்டாட்டி கட்டிக்கலாம் பாரு அக்காலா. ஆனா ஒருவன் கூட என்னுடைய ஆசைக்கு நெருங்கவில்லை. அதனால் நம்மளுக்கே அந்த வடிவம் அப்படி மனதில் நினைத்து கொண்டு நான் சன்னியாசியா வந்திருக்கேன். பொம்பளை வெறுத்து போறேன். பொம்பளை வெறுத்து நான் போறேன். நல்லா இருப்ப இனிமேல் அப்படியே கொடுக்கும். இங்க வா, நான் நல்லா இருக்கிறேன். நீயா சன்னியாசியா வந்த? அது ஒரு பெரிய கதை. அது என்ன கதை? எனக்கு 60,008 மனைவி. அடே அப்பா, என்னோட அதிகமாகறான். ஆனால் ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை. அதனால் அந்த மாதரை வெறுத்தெடுத்தேன். என் குடும்பத்தை என்ன வங்காள வழியா கூட்டி கேட்டேன். உன் குடும்பத்துல யாரும் இருக்கல, நீ நல்ல மனுஷோட தான் இருப்ப. 32,000 கோடி வருவது சத்தியம் பண்ண. எங்க சத்தியம் பண்ண? மின்னல் அரண்மனைக்கு வர மாட்டேன் அப்படி சத்தியம் போனி. அங்க உட்கார சும்மா இருக்கிறது இல்ல, பூஜை தானே செய்யுது. ஆமா, அதுக்குள்ள என்ன இருக்குது? அது வரைக்கும் இருந்தா தானே கம்முன்னு. சார் ரைட்டு. இப்ப என்ன நான் 32,000 கோடி வருவதுக்கு சொன்னேன். நமக்கு தான் பொண்டாட்டி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தி கூட என்ன ஏற்றுக்க மாட்டான். ஒருவர் கூட உன்னுடைய ஆசைக்கு நெருங்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் சன்னியாசியா போறேன். அர்ஜுனா, நீ சன்னியாசியா போக வேண்டாம். என்னுடைய வார்த்தைக்கால் இந்த 32 அழகை விடு. அந்த அழகை விட்டு அழகான கட்டுவு குறைஞ்ச உருமாறி மின்னல் ஒலி அரண்மனைக்கு போய் நீ குறி சொன்னா நம்பி போலாமா? நம்பி போலாம். அந்த தோசை நிக்கிறோம். இது ஒரே குறை சத்தமா கேக்குது. தருவால குறை தருவா. நீ பாத்தியா? நான் பாக்குறேன். அவங்க கூத்து கேக்குது. கூட்ட கார கேக்குறான். இது கொர்த்தினா அப்படிதான் 4 பேரு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு கூட மரம். நான் யாரு தெரியலையா? நான் என்ன தொழில் தெரியும்? என்ன தொழில் தெரியும்? அட கூட முறங்கட்டுவேன், குறி சொல்லுவேன், சாமி குறி சொல்லுவேன், மன பட்டை எல்லாம் நான்
தாரம் கட்டுவேன் குறி சொல்லுவேன் ஆடாத பேர ஆட்டி வைப்பேன் கூடாத பேர கூட்டி வைப்பேன் அருகாலம் தெல்காலம் நிகழ்காலம் எல்லாம் அனைத்தும் உனக்கு போங்காலம் சொல்லுவேன் ஐயோ அம்மா அம்மா பாப்பியா கை வச்சு பாப்பியா ஏன் பாப்பனே குடி சொல்லுனே அம்மா 1000 இல்ல 2000 10000 ரூபாய் தரேன் லட்சமா 10000 தரேன் எனக்கு என்ன திசையில பொண்ணு கிடைக்கும் வடக்கியா தெற்கியா மேற்கியா கிழக்கியா கேள்றாங்க உன்னுடைய உன்னுடைய கைரேக வச்சு பார்த்தா சாமி உன் கை ராசிக்கு நீ இருக்கிற ஊருக்கும் நான் இருக்கிற ஊருக்கு தாங்களே அதுக்கு வடக்கு பக்கமா தான் உனக்கு பொண்ணு கிடைக்கும் அமுற அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் செய்துக்கோ வீடு வீடு பொண்ணு வீடு எந்த பக்கம் அதையும் பார்த்து சொல்லுவேன் ஐயா நானு வடக்கு திசையில் தான் உனக்கு பொண்ணு வீடு வடக்கு திசையில வாயிற்படி இருக்கும் உனக்கு அந்த அதே மண்டி பொண்ணு வந்து சேவகான்ற யாரும் தெரியாதா யாரும் தெரியாதா அர்ஜுன பெருமாள் அர்ஜுன போட்டா பாத்துக்கியா அர்ஜுன வில்லு வச்சு வரும் பகவான் போட ஏன் இந்த உருவம் என்ன காரணம் அர்ஜுன பெருமாள் ஏன் இந்த உருவம் எடுத்துட்டேன் அது என்னுடைய சின்ன மனைவி பின்னலி அவன் வீட்டுக்கு 32 அழகோடு வரமாட்டேன் என்று தட்டி செஞ்சுட்டேன் அதனால என் மாமன் பாவல் கண்ணன் அதோ கட்டு குறித்து உருவா எடுத்து அது அங்கே சென்று மின்னலொலியை சேர்ந்து வர வேண்டும் அப்படின்னு என் மாமன் கட்டல இதை குறைச்சி வந்திருக்கிறேன் நீ சென்று ராணியம்மா இருந்தா மின்னலொலி இருந்தா இதோ குறைச்சி வந்திருக்காரு குடி சொல்ல வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் அனைத்து காலம் 3 காலம் சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ என் கணவர் பிரிஞ்சிருக்காரு அப்புறம் வருவாரா கண்டிப்பா எங்க குடும்பம் ஒத்துமையா சேருமா ஒத்துமையா சூப்பரா குடி சொல்றேன் குடி சொல்றேன் சூப்பரா ராணியம்மா இருக்காங்களா சீக்கிரம் வாடா இந்த குறைச்சி ஊர் மேல போகணும் என்கிட்டே போ ஊர் மேல போவாங்க ராணியம்மா போகும்போது பொறுமையா தான் போக சொல்றேன் ஐயா நாங்க கத்து போட்டு கட்டுதான் பழக்கம் உங்க நானி அம்மாவா கத்தமா நாங்க முத்துவோம் சரி நான் பாக்குறோம் உங்களுக்கு குறி சொல்லணுமா கைராக பார்த்தா சாமி கைராக போனா கை பிடிச்ச அமுக்குறா குடிக்காத பூ நான் குளிக்கலையா நான் நரம்பு டாக்டர் பாக்கிறதுக்கு குறி சொல்லணும் அதானே அம்மா நீ நகலாகம்மா எல்லாருக்கும் தெரியும் என் வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுமா 9 வருஷம் கணவர் வீடு வந்து நான் சொன்னேன் அம்மா உங்கனவர் உன்னை மாலையிட்ட மன்னர் அர்ஜுன பெருமாள் உன்னை தாலி கட்டிட்டு போனதோடு சரி 9 வருஷமா உன்னை வந்து பாக்கல பூபதி இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் இவனுக்கு எப்படி தெரியும் அதான் சரி காலம் நீங்க காலம் வருவாங்க எல்லாம் சொல்லுவாங்க போங்கால கூட சொல்றேன் எனக்கு 9 வருஷம்
வருஷம் ஆனவனே உங்க அப்பா என்ன சொன்னாரு உன் நாதான வரலை என்று வரலன்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னாரு அந்த நடேசனை கோரி 48 நாள் உண்மைதானே உண்மைதாம்மா. அது 48 நாள் முடிந்த உடனே உன் மதியான மன்னவர் வந்தாரா வந்தாரா நீ என்ன பண்ண பூஜை முடிக்கிறதுக்கு இன்னும் 15 நாளைக்கு இருக்கு கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னியா உன் பேச்சு கேட்காம உன் கையை பிடிச்சி இழுத்தாரா எங்க வீட்டுக்காரங்கிற மாதிரி போறானாவா அவங்க பிடிச்சி இழுத்தாரா அப்படி என்ன செய்த நெட்டி தள்ளி தாளடைந்தாய் ஒரு அணி அம்மா அவன் நெற்றியில இப்படி தள்ள உடனே அவர் முன் வாசல்ல நெத்தி பட்டு நெத்தியில காயம் பட்டு அப்புறம் ஒரு சத்தியம் செய்துட்டு போனது உண்மைதானே அவர் என்னமா செய்தாரு இனிமேல் இந்த மின்னலொலி அரண்மனைக்கு இந்த அர்ஜுன பெருமாள் 32 அழகோடு வர மாட்டேன் இது என்று அவங்க மாமன் மேலேயும் அவங்க அண்ணன் மேலே சத்தியம் போனது நடந்த கதை பூரா சொல்லிட்டீங்க. ஆமா அப்போ நடக்க போற கதை உனக்கு தெரியும் கண்டிப்பா தெரியும் அம்மா அப்படி சஞ்சய் செய்து மன்னர் அவர் எப்போ வருவார் ஒளி எப்ப வருவார் என்று சொல்லி தருவார். அம்மா வருவார் வர போறாரு ஒரு பாய் போட்டு அதுல நாம யாருக்குமே நல்லதான் செய்வேன் ஏன்னா எங்க ஊர்ல பத்திமார் கொடுக்குது கட்டுவேன் 2 பேரும் படுத்தா எங்க படிக்கிட்டு சொல்லி கடத்துறாளா தெரியலாமா கருவா சாமி நான் உன்னை பிடித்து தள்ளியது தவறுதான். என்னை மன்னித்து விட்டு நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி நாடகம் ஊராகலி அனந்தபுரம் பக்கம் பொருள் நாடகம் தம்பி கை